சில காலம் முன்பு விண்வெளியில் சுற்றி கொண்டிருந்த நெருப்பு கல்லொன்றில் காற்று மண்டலம் தானாக உருவானது. சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பு காற்று மண்டலத்தின் குளுமையால் மெல்ல அடங்கத் தொடங்கியது. அந்த கல் குளிர குளிர அதைத் தொடர்ந்து அந்த பெரிய கல்லினுள்ளே பல விரிசல்கள் உருவானது. அதை மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் என்று பிரிக்கலாம். காற்றின் வேகம் கூட கூட மலைகள் உரசி பாறைகள் உருவானது. பாறைகள் உரசி கற்கள் உருவானது. கற்கள் உரசி மண் துகள்கள் உருவானது. பாறைகளால் ஆன மலைகளும் பள்ளத்தாக்குகளும் கூட நிரம்பிய மண் துகள்கள் கொண்ட சமவெளிகள் உருவானது. அதே நேரம் சில இடங்களில் நெருப்பின் சூடு குறையாமல் குழம்பாக ஓடிக்கொண்டே இருந்தது. காற்று மண்டலம் காலப்போக்கில் ஈரப்பதத்தை உருவாக்கத் தொடங்கியது. அந்த ஈரத்தின் இடை கூட கூட மேகங்கள் உருவானது. ஈர்ப்பு விதி அம்மேகங்களை சற்றே காற்று மண்டலம் விட்டு கீழே இழுக்க தொப்பென்று மேகங்கள் சிறு துளிகளாக உடைந்து மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமவெளிகளிலும் நெருப்பு குழம்புகளின் மீதும் விழத் தொடங்கியது. சில 100 ஆண்டுகள் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்தது. உருவான பாறைகளை நெருப்பு ஒரு பக்கம் உருக்கிக் கொண்டே இருக்க ஈரம் கொண்ட மேகங்கள் அவைகளை மீண்டும் பாறையாக்கிக் கொண்டே இருந்தது. ஒரு காலத்திற்கு மேல் அந்த விண்வெளியில் சுற்றி கொண்டிருந்த கல் முழுக்க மேகத்தினால் உருவான நீர் என்ற வஸ்து நிரம்பி மேல் பரப்பு மட்டுமல்லாது அக்கல்லின் உள்ளேயும் சென்று அதை கொழுமைப்படுத்த நெருப்பு குழம்புகள் மேல் பரப்பை விட்டு நடுப்பகுதிக்கு தஞ்சம் புகுந்தது. அந்த கல் பூமி என்று பெயர் பெற்றது. பூமி பூமியாக மாறும் முன்பே நீர் உருவாகிவிட்டது. காலப்போக்கில் அது உறைந்து உருகி உயிர்கள் வாழ வழிவிட்டது. நீரிலிருந்தே இந்த பூமி உருவானது. நீரிலிருந்தே முதல் உயிர் உருவாகி இருக்கிறது. நீரிலிருந்தே வாழ்க்கை உருவாகி இருக்கிறது. நீரை சார்ந்தே நாகரிகம் உருவாகி இருக்கிறது. உணவும் உடையும் இடமும் பயணமும் எல்லாம் நீரை அடிப்படையாக கொண்டே அமைந்திருக்கிறது பூமி என்ற இவ்வுலகில். நீர் வழி விட்டதனால்தான் நாம் இங்கு வாழ்க்கையை தொடங்கினோம். இயற்கையின் ஒருவித தயாரிப்பே உயிரினங்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருப்பின் அது நியாயமல்ல. வழிவிட்டவனையே வழிமறித்து வழிமாற்றி இடம் விட்டு அகற்றி மனிதன் சுகித்து பழகிவிட்டதனால் நீரை காப்போம் என்று அர்த்தமற்ற இலக்கின் அடிப்படையில் பல இயக்கங்கள் இயங்கத் தொடங்கியது. இவ்வுலகில் நினைவு திறன் என்பது அனைத்து ஜீவராசிகளுக்கும் உண்டு. ஆனால் பஞ்சபூதங்கள் ஜீவன் உள்ளவை என்று சொல்லவா வேண்டாமா என்று பல குழப்பங்கள் உள்ளது. ஆகாயமும் காற்றும் நீரும் நெருப்பும் நிலமும் மிக்சர் ஆஃப் மாலிகுல்ஸ் என்று படிக்கிறோம். மனிதனே கூட அப்படித்தானே, வெறும் மூலக்கூறுகளின் கலப்புதானே அத்தனையும் இங்கே. இந்த நினைவு திறன் என்ற சக்தி மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இருப்பது போல பஞ்சபூதங்களுக்கும் இருக்கும் தானே. 1988ஆம் ஆண்டு நீருக்கு நினைவுத்திறன் இருக்கிறதா என்பதை கண்டறிய ஆராய்ச்சிகள் தொடங்கின. இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஆனால் ஆண்டுதோறும் மழைக்காலத்தின் போது தான் சென்ற ஆண்டு தங்கியிருந்த அதே இடத்தை மீண்டும் மீண்டும் சரியாக வழி கண்டுபிடித்து நீர் வருகிறது என்றால் நீருக்கு நிச்சயமாய் நினைவிருக்கிறது என்றுதானே அர்த்தம். பூமி எத்தனையோ அழிவுகளை சந்தித்திருக்கிறது. அத்தனையிலும் இந்த நீர் வஸ்து உடனிருந்திருக்கிறது. நீர் தன்னுடைய நினைவை மனிதர்களிடம் பரிமாற முடிந்தால் எத்தனை இலகுவாயிருக்கும். ஒவ்வொரு அழிவின் போதும் ஏற்பட்ட அவதிகள், பாதிப்புகள், அதிலிருந்து மீண்டு வந்த வழிகள் என்று அத்தனையையும் அறிந்து கொள்ளலாம். எத்தனை கிருமிகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்த இந்த நீர் எத்தனை எதிர்ப்பு சக்தி நிறைந்ததாய் இருக்க வேண்டும். அத்தனை இயற்கை மற்றும் செயற்கை உபாதைகளையும் கண்டறிய சரி செய்ய இவனிடம் அல்லவா வழி இருக்க வேண்டும். ஆனால் ஏன் வழி சொல்வதில்லை? அவன் வழியில் நாம் இருப்பதனாலோ? பல துயர் கண்ட விரக்தியில் அமைதியாய் வடதுருவம் சென்று நிம்மதிக்கு வழி தேடி அப்படியே அமர்ந்து
உறைந்து விட்டான் போல. யாரை நோக்கி தவம் செய்கிறானோ யார் அறிவார்? ஐம்பூதங்களின் தலைவன் எவனோ, மனிதனில் பிறப்பில் மூத்தவன், விலங்குகளில் பலம் கொண்டவன், சுயமாய் சிந்திக்க தெரிந்தவன், அறிந்தவனை அனைத்து ஏற்பவன், மூர்க்கனை விட்டு பிடிப்பவன். ஐம்பூதங்களின் தலைவன் எவனோ, முதல் தோன்றியவன் நெருப்பு, பலம் கொண்டவன் ஆகாயம், தெளிவாய் தெளிந்தவன் நீர், நீர் வழி அடங்கியவன் நிலம், அத்தனையையும் அணைத்தவன் காற்று. ஐம்பூதங்களில் தலைவனெவனும் இல்லை, ஐம்பூதங்களே இவ்வுலகின் தலைவன். அடங்கி நடந்தால் அடைக்கலம் உண்டு, அடங்காமல் போயில் அடக்கமே உண்டு. வள்ளுவன் வாக்கு. நீரின்றி அமையாது உலகினின் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. விளக்கம். எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால், மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும்.